எலக்ட்ரிக் கெட்டில் வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்களா? ஆனா ஸ்டீல், கிளாஸ், பிளாஸ்டிக், வாட்டேஜ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபியூஸ்டா இருக்கீங்களா? நீங்க பிஜில, ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணாலும், இல்ல ஹோம் யூஸுக்கா இருந்தாலும், எலக்ட்ரிக் கெட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா தப்பான எலக்ட்ரிக் கெட்டில் வாங்கிட்டீங்கன்னா மணி வேஸ்ட் ஆகிரும். ஸோ நீங்க எலக்ட்ரிக் கெட்டில் வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்கன்னா, இந்த பையிங் கைட கம்ப்ளீட்டா பாருங்க. ஸோ தட் மணி வேஸ்ட் ஆகாது. இப்போலாம் எலக்ட்ரிக் கெட்டில் ஜஸ்ட் வாட்டர், டீ, காஃபிக்கு மட்டும் இல்ல, குக்கிங்க்கும் யூஸ் பண்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் கெட்டில் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட கெப்பாசிட்டியை டிசைட் பண்ணிக்கங்க. எலக்ட்ரிக் கெட்டில்ஸ் எல்லாம் யூசுவலா 1 லிட்டர் டு 2 லிட்டர் சைஸ்ல வரும். நீங்க டீ, காஃபிக்கு மட்டும் யூஸ் பண்றீங்கன்னா 1 லிட்டர் ப்ரிஃபர் பண்ணுங்க. நீங்க பிஜி இல்லைன்னா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றீங்க அண்ட் குக் பண்ண போறீங்கன்னா 1 லிட்டர் கெட்டில் ரொம்ப சின்ன சைஸா இருக்கும். ஸோ 1.5 to 2 லிட்டர் ப்ரிஃபர் பண்ணீங்கன்னா நீங்கள் எக் பாயில், மேகி, சூப் இந்த மாதிரி சிம்பிள் குக்கெல்லாம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல். எலக்ட்ரிக் கெட்டில்ஸ் யூஸ்வலாக பிளாஸ்டிக், கிளாஸ் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டீரியல்ஸில் வரும். பிளாஸ்டிக் கெட்டில்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும், பட் இது குக்கிங்க்கு சேஃப் இல்லை. ஸ்மெல்லும் வரும், இதில் ஸ்டைனும் அதிகமாக ஆகும். கிளாஸ் கெட்டில்ஸ் பார்க்க நல்லா இருக்கும், பட் ஹாஸ்டல் அண்டு பிஜிக்கு இது சூட்டபிள் கிடையாது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கெட்டில்ஸ் தான் பெஸ்ட். ரிப்பீட்டடு ஹீட்டிங்க்கு இது சேஃப், ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிள். குக்கிங் முடிஞ்சதும் கிளீன் பண்ணவும் ஸ்டீல் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ லாங் டேர்ம் யூசேஜுக்கு கெட்டில் வாங்குறீங்கன்னா ஸ்டீல் மெட்டீரியல் ப்ரிஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வாட்டேஜ். கெட்டில் வாட்டேஜ் யூஸ்வலி 1200 வாட்டேஜ் டு 1800 வாட்டேஜ் ரேஞ்சில் தான் இருக்கும். லோ வாட்டேஜ்னா வாட்டர் பாயில் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் அண்ட் இதில் குக்கிங் டைமும் ஸ்லோவாக இருக்கும். ஸோ நார்மல் ஹோம் யூசேஜுக்கு 1500 வாட்டேஜ் ஓகே. ஹாஸ்டல் ஆர் பிஜி யூஸுக்குன்னா 1500 to 1800 வாட்டேஜ் ப்ரிஃபர் பண்ணால் நல்லது. நெக்ஸ்ட் ஹீட்டிங் எலிமெண்ட். ஹீட்டிங் எலிமெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 டைப் ஆஃப் ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்கு. எக்ஸ்போஸ்டு காயில் அண்ட் கன்சீல்டு ஹீட்டிங் எலிமெண்ட். எக்ஸ்போஸ்டு காயில் கெட்டில்ஸ் கிளீனிங்க்கு கஷ்டம் அண்ட் குக்கிங் பண்றதுக்கும் இது சேஃப் இல்லை. கன்சீல்டு ஹீட்டிங் எலிமெண்ட் இருக்க கெட்டில்ஸ் வாங்குறது ரொம்ப பெஸ்ட். ஏன்னா ஈவனா ஹீட் ஆகும், ஃபுட்டும் ஸ்டிக் ஆகாது, கிளீனிங்கும் இதுல ஈஸி. ஸோ குக்கிங் பர்பஸுக்கு கெட்டில்ஸ் பார்க்குறீங்கன்னா கன்சீல்டு தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் வைடு மவுத் டிசைன். இந்த ஃபீச்சரை நிறைய பேர் மிஸ் பண்றாங்க, பட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபீச்சர். ஸ்மால் மவுத் கெட்டில்ஸ்னா நூடுல்ஸ் போடுறதுக்கு முடியாது, எக் போடுறதுக்கு கஷ்டம் அண்ட் இதை கிளீன் பண்ணவும் ரொம்ப கஷ்டம். ஸோ ஆல்வேஸ் ப்ரிஃபர் வைட் மவுத் கெட்டில்ஸ், எஸ்பெஷலி பிஜி அண்ட் ஹாஸ்டல் குக்கிங்க்கு. நெக்ஸ்ட் ஆட்டோ ஷட் ஆஃப் அண்ட் மேனுவல் கண்ட்ரோல். ஆட்டோ ஷட் ஆஃப்னா சேஃப்டி ஃபீச்சர் தான். வாட்டர் பாயில் ஆனதும் கெட்டில் ஆஃப் ஆகிடும். ஆனால் குக்கிங் டைம்ல நிறைய கெட்டில்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே ஆஃப் ஆகிடும். ஸோ இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஆட்டோ ஷட் ஆஃப் ப்ளஸ் ஈஸி ரீஸ்டார்ட் பட்டன் இருக்க கெட்டில்ஸ் வாங்குங்க. இல்லைன்னா மேனுவல் கண்ட்ரோல் பட்டன்ஸ் இருக்க கெட்டில்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதை இக்னோரே பண்ணிடாதீங்க. கெட்டல்ல குக் பண்றீங்கன்னா ஃபுட் ரெசிடியூ அதில் ஸ்டிக் ஆகும். ஸோ ஸ்மூத் ஸ்டீல் இன்டீரியர் இருக்கணும், எக்ஸ்போஸ்டு காயில் இருக்கக்கூடாது, வைட் ஓப்பனிங் இருக்கணும். அப்போ தான் கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸி அண்ட் ஹைஜீனும் மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் கோட்லெஸ் பேஸ் அண்ட் 360 டிகிரி ரொட்டேஷன். கோட்லெஸ் பேஸ் ப்ளஸ் 360 டிகிரி பேஸ் இது ஸ்மால் பிஜி இல்லைன்னா ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. லெஃப்ட் ஹேண்ட் யூஸு, ரைட் ஹேண்ட் யூஸு ரெண்டுத்துக்குமே இது ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் சேஃப்டியும் அதிகமாக இருக்கும். சில ஹாஸ்டல் பிஜியில் கெட்டில்ஸ் அலோவ் பண்ணுவாங்க அண்டு சில பேர் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதுக்கு சிம்பிள் டிப் என்ன, சிம்பிள் காம்பேக்ட் டிசைன் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஓவர் லைட்டு, ஃபிளாஷ் டிசைன் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிராண்ட் வாரண்டி அண்ட் ப்ரைஸ். ஆல்வேஸ் ட்ரஸ்டட் பிராண்ட் தான் வாங்கணும். மினிமம் 1 இயர் வாரண்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்ல குக்கிங் ஃப்ரெண்ட்லி கெட்டில்ஸ் 1000 to 2000 ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா சீப் மாடல்ஸ் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஹாஸ்டலில் பிஜியில் ஸ்டே பண்ணி ஒரே கெட்டலில் எல்லாம் குக் பண்ணணும்னா 1.5 to 2 லிட்டர் கெப்பாசிட்டி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி, 1500 or above wattage, concealed heating element, wide mouth design. இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு கெட்டில் சூஸ் பண்ணுங்க. அப்போதான் உங்களோட டைம், மணி, ஹங்கர் எல்லாம் சேவ் ஆகும். என்னோட ரெக்கமெண்டட் கெட்டில் லிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.